தட்டைப்பயிர் சாதம் இதுக்கு தட்டைப்பயிர் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் இந்த கப்புக்கு 1.25 கப் அரிசி சேர்த்துருக்கேன், 1/2 கப் தட்டைப்பயிர் சேர்த்துருக்கேன். இதை நம்ம ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அரிசியும் இந்த தட்டைப்பயிரும் வறுத்து 1/2 hour ஊற வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் தோலில் கலர் மாறி இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுத்துட்டு நம்ம அரிசி பருப்பும் 1/2 hour ஊற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தட்டைப்பயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி தட்டைப்பயிர் வறுத்து நம்ம ஊற வச்சுட்டோம். இப்போ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 4 கட் பண்ணி வச்சுக்கலாம், அது சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கும். கல்லுப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்து விடணும் நல்லா. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி தட்டைப்பயிறு ரெண்டையும் நம்ம 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோங்க. சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மல்லித்தலை தூவிக்கலாம். மல்லித்தலை தூவி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 2 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான தட்டைப்பயிர் சாதம் நமக்கு ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டுடலாம். தட்டைப்பயிர் சாதம் விசில் அடங்கிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.